5 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக ஒரு சம்மர் ட்ரிங்க் ரெடி பண்ண போகிறோம். நன்னாரி லெமன் ஜூஸ் தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 5லேருந்து 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஜூஸ் ரெடி பண்ணிக்கலாம். 2 லெமன் எடுத்துக்கிறேன். அதை ஒரு பவுலில் ஜூஸ் எடுத்துக்கோங்க. நம்ம வீடியோவை பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நன்னாரி சிரப் எடுத்து இந்த லெமன் ஜூஸோடு சேர்த்துக்கோங்க. ஒரு கிளாஸ் ஜூஸுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நன்னாரி சிரப் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். நம்ம சேனலில் நிறைய சம்மர் ட்ரிங்க் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். 2 பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நன்னாரி சர்பத்தில் ஏற்கனவே சுகர் கலந்து தான் இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சமாக சேர்த்தா போதும். எல்லாம் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் 5லேருந்து 6 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். நல்லா சில் வாட்டராக தான் சேர்த்துக்கிறேன். நன்னாரி சிரப் வீட்டிலே ரெடி பண்ணலாம். தேவைப்படுறவங்க சொல்லுங்கள், அந்த வீடியோவையும் அப்லோட் பண்ணுறேன். தண்ணி சேர்த்த பிறகு நல்லா கலந்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான சம்மர் ட்ரிங்க் நல்லா சில்லுன்னு ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நன்னாரி சிரப்பை கிளாஸ் உள்ள நல்லா கோட் பண்ணிவிடுங்க. நம்ம சர்வ் பண்ணுற எல்லா கிளாஸ்லேயும் நன்னாரி சிரப்பை கோட் பண்ணிக்கலாம். நல்லா நன்னாரி ஃப்ளேவரோட ஜூஸ் செம்மையாக இருக்கும். கிளாஸில் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சு வச்சுருக்கேன், அதை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ண ஜூஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு மேலே புதினா இலையோடு சர்வ் பண்ணுங்கள். செம்ம ரிஃப்ரெஷிங்கான ட்ரிங்க் ரெடி. வீட்டில் எல்லாருக்கும் சர்வ் பண்ணிவிட்டு என்ன சொன்னாங்கன்றதை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.